தை மாசம் பிரம்மோற்சவம் 5ஆம் திருநாளான இன்று சாயங்காலம் ஹனுமந்தவானிலே பகவான் எழுந்திருக்கிறார். பொதுவாக திருவடி என்று 2 பேர் நம்ம சொல்லுவோம். முதல்ல திருவடின்னு சொல்லக்கூடியவர் யாரு? கருடன். அடுத்த திருவடி என்று சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா ஹனுமான். ஹனுமான பத்தி விசேஷமான வைபவம் என்னன்னா, ஹனுமான பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். ராமர் பத்தியா ஹனுமாரை பத்தி சொல்லிட்டார். அப்பேற்பட்ட படிச்சவன், எப்பேற்பட்ட புத்திசாலி, எப்பேற்பட்ட வாக்விதாம்பரம் உடையவன் இந்த ஹனுமான் அப்படின்றது ராமர் கிஷ்கிந்தா காண்டத்துல ஹனுமானை பத்தி சொல்லாத பாராட்டாத விஷயங்கள் இல்லை. ஹனுமானும் பெருமாள்கிட்ட அப்பேற்பட்ட கைங்கரியம் செஞ்சார். எப்பேற்பட்ட கைங்கரியம் செஞ்சார் அப்படின்னா, இங்கே சீதையிடத்துல போய் சீதைக்கு உயிர் கொடுத்தார். எப்படி உயிர் கொடுத்தார்னா, அனன்ய தெய்வத்துவம் நியம் க்ஷமாச்ச அப்படின்னு தூக்கு போட்டுக்க போறச்சே ராமனுடைய கதையை சொல்லிட்டே இறங்கினார். சீதைக்கு உயிர் கொடுத்தார். இந்த பக்கம் சீதை இல்லையே கவலைப்பட்ட இந்த ராமர் இடத்துல போய் திருஷ்டுவா சீதேதி ஹனுமத் வச்சனாத் அமிர்தோபமம் கண்டேன் சீதையேன்னு ராமருக்கு உயிர் கொடுத்தார். இப்படி 2 பேருக்கும் உயிர் கொடுத்ததுனால இவர் பவனாத்மஜன் இல்லையா, வாயுனுடைய புத்தனா இப்ப இல்லையா, 2 பேருக்கும் ஆக்சிஜனா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா ஹனுமான் தான். இந்த ஹனுமானை பற்றி ஒரு அழகான வைபவம் ராமாயணத்துல இருக்கு. இந்திரஜித் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான். பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண உடனே என்ன ஆயிடுத்து, எல்லாரும் மூர்ச்சி ஆயிட்டா. ராமன் லக்ஷ்மணன் எல்லாரும் மூர்ச்சி ஆயிட்டா. அப்ப ஜாம்பவான் மெதுவா எழுந்து கேட்கிறார். யாரு? சுக்ரீவன் இருக்கார், ஹனுமான் இருக்கார், இந்த விபீஷணன் இருக்கார். இவாளுக்கு தட்டு தரு மாதிரி எழுந்து நின்று ஸ்டேபிள் ஆயிட்டா. இங்க இருக்க சமஸ்த கோடி அனந்தம் வெள்ளம் வானலங்களும் இவன் போட்ட பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணனால அடிச்சு கீழே விழுந்துடுது. அப்போ ஜாம்பவான் மெதுவா எழுந்து கேட்கிறார். அஞ்சனா சுப்ரஜா வீர மாதரிஸ்வாச நைருத ஹனுமான் வானர சிரேஷ்டகா பிராணான் தாரயத்தை கொச்சித்து. மெதுவா எழுந்து கேட்கிறார், ஹனுமான் உயிரோட இருக்கானா அப்படின்னு கேட்கிறார். வந்ததே கோபம் விபீஷணனுக்கும் சுக்ரீவனுக்கும். ஆரியபுத்திரா வதிக்கிரமிய கஸ்மாத் பிருஷ்டதி மாருதியும். இங்க ஆரியபுத்திராவுக்கு ராமன் லக்ஷ்மணன் அடிபட்டு கீழே கிடக்கிறா, ஹனுமான் சௌரியமான்னு கேட்கிறார் அப்படின்னு கேட்கறச்சே ஜாம்பவான் சொல்றார், தஸ்மின் ஜீவதி வீரேஷு ஹனும ஹதமப் யகதம் பலம். ஹனுமான் ஒருத்தன் உயிரோடு இருந்து இல்லை அப்படின்னா இனிமே இந்த யுத்தமே நடக்காது. இப்ப ஹனுமான் ஒருத்தர் உயிரோடு இருந்தானால் மேற்கொண்டு யுத்தத்துல நம்ம ஜெயிப்போங்கிறார். என்ன சார் என்ன பண்ணினார் ஹனுமார்? மிருத சஞ்சீவினி, சல்யகர்ணி, விஷல்யகர்ணி, சந்தானகர்ணின்னு ஒரு மலையே பேர்த்து எடுத்துன்னு வந்தார். அந்த மலையை பேர்த்து எடுத்துன்னு வரைச்சே அதுல இருந்து வாசனை பட்டு எல்லாம் உஜ்ஜீவிச்சுட்டா. இப்படி ராமருக்கும் ஆக்சிஜனா இருந்தார், இங்க தாயாருக்கும் ஆக்சிஜனா இருந்தார், இங்க அனந்தங்கோடி வெள்ளம் வானரங்க எல்லாருக்கும் இவர் ஆக்சிஜனா இருந்திருக்கார். பவனாத்மஜனா இருப்பதனால எல்லாருக்கும் உயிர் கொடுத்தவர் யாரு? அப்பேற்பட்ட ஹனுமான். அவர் எப்படி இருக்கிற பாருங்க. நம்மாழ்வார் உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், யாரவன் 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 அப்படின்னு சொல்லி கடைசியா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு வைகுந்தத்தை ஏங்கி ஏங்கி பெருமாளத்துல போனார். அப்பேற்பட்ட வைகுந்தத்தை வேண்டாம்னு சொன்னவர். ஏன் வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னா, ராமன் கேட்கிறார், கற்பா ராமபிரான் எல்லா மற்றும் கற்பூரோ பொற்பா முதலா புள்ளியரும்பா ஒன்றின்றி நட்பால் அயோத்தியில் வாரும் சராச்சரம் முற்றம்னு எல்லாரையும் நான் அயோத்திக்கு வா இதுக்கு வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போறேன், நீ வரியான்னு ஹனுமான கேட்கிறார். அப்ப ஹனுமான் சொல்றார், ஸ்னேகோமே பரமோராஜன் வைதிஷ்டம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட பரமா வீர பாவோ நானியத்திர கச்சதி. நீ அங்க போனா ஆதிசேஷனோட ஸ்ரீபூமி நீலா சமேதனாக இப்படி இருப்ப. ஆனா எனக்கு என்ன வேணும்னா, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்தர தத்த கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதி நமதராட்சி சாந்தம். எனக்கு எப்போதும் அபார கோதண்ட பாணியாக ஒரு பக்கம் ராமலக்ஷ்மண சீதையோடு சேவிக்கணும்ன்றது ஆசைதான் எனக்கு இன்னமும் உண்டு. அதனால வைகுண்டத்தை வேண்டாம்னு புறக்கணிச்சவர் ஹனுமர். அதனால இன்றளவும் நம்ம எங்க ராமாயண பாராயணம் பண்ணாலும் நம்ம பக்கத்துல உட்காந்து அவரும் ராமாயணம் கேட்கிறார். துளசிதாசர் ராமாயணம் பாடுறச்சு பக்கத்துல உட்காந்து துளசிதாஸ் ராமாயணத்தை அங்கீகாரம் பண்ணினார் ஹனுமான். புத்தி பலம் யசகா தைரியம் நிர்பயம் அரோகதாட் அஜாட்டியம் வாக்படுத்தும் ஹனுமன் ஸ்மரணாத் பவேத். அப்பேற்பட்ட ஹனுமான வழிபட்டா என்ன கிடைக்குது? புத்தி பலம் யசகா தைரியம் பயம் இல்லாதவை அரோகத், இது எதுவுமே இருக்கா நமக்கு. அஜாட்டியம் வாக்படுத்தும் ஹனுமார் எப்படி சொல்லின் செல்வன் ராமர் பேர் கொடுத்தாரோ அதுபோல நமக்கும் வாக் விதாமரமா எல்லா விதமான சகல படிப்புகளும் வரும் அப்படின்னு ஹனுமாருடைய பிரபாவம் இது. அதனால இப்பேற்பட்ட ஹனுமான் மேல ராமனாக பெருமாள் ரங்கநாதர் வரார் அப்படின்னு நம்ம சேவிக்கலாம். இப்பேற்பட்ட கதையை உள்வாங்கி அந்த ஹனுமந்த சேவிச்சோம்னு சொன்னா சாட்சாத் ஹனுமானையும் ராணு சேவிச்சது போல நமக்கு இந்த ஹனுமந்தவா சேவிக்கலாம் என்பது இந்த ஹனுமனுடைய பிரபாவம்.